தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தா திமுக இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காதுன்னு சொல்றாங்களே, உண்மையாவா? பாலிடிக்ஸ் ஒரு சரியான ஒரு சயின்ஸ். பாலிடிக்ஸில் எப்படின்னா, ஒரு ஏ கட்சி இதுக்கு வாக்கு சதவீதம் ஒரு 10, பி கட்சி இதுக்கு வாக்கு சதவீதம் ஒரு 10. இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒன்றா போட்டி போடுறப்போ இவங்களுடைய வாக்கு சதவீதம் 20 வருமானா இல்லை. இவங்களுடைய வாக்கு சதவீதம் சில சமயத்தில் 15 ஆகிடும், சில சமயங்களில் 25 ஆகிடும். இதுதான் பாலிடிக்ஸ். இதுதான் நம்மளுடைய தேர்தலில் இப்படி தான் நடக்கும். இப்போ அதிமுக ஓட வாக்கு சதவீதம் 2019, அதாவது பிஜேபியோட கூட்டணியா இருந்து அதிமுக ஒரு வாக்கு சதவீதம் எடுத்திருப்பாங்களே, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19%. இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லாம 2024 தனியா நின்னாங்கல்ல, தேமுதிக கூட்டணி இவங்களோட நின்னாங்கல்ல, இப்போ அதிமுகவோட வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 20.5. அதாவது போன வாட்டி அவங்க பிஜேபி கூட்டணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியில் நின்னாங்களா, அதை விட இந்த வாட்டி 2024 அதிமுகவோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சு தான் இருக்கு. ஏன் அதிகரிச்சது? பிஜேபி தனியா போன பிறகு அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் எப்படி அதிகரிச்சது அப்படின்னா, இப்ப சமீபத்திய வந்த தகவல் 29% முஸ்லிம் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க 2024. அப்போ போன வாட்டி இவங்க பிஜேபியோட கூட்டணி இருந்தப்போ இந்த முஸ்லீம் வாக்குகள், இந்த கிறிஸ்டியன் வாக்குகள் பெரிதளவில் இந்த 29% வாங்கியிருக்காங்களே, அந்த மாதிரி போன வாட்டி வாங்கல. அதனாலதான் 2019 அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சுது. இப்ப 2024 அவங்க எல்லா தொகுதியில தோத்து போயிருந்தாலும் 2024 அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இப்போ போன தேர்தலில் பாமக பாஜக கூட்டணியோடு இருந்தது, அவங்களுடைய வாக்கு சதவீதம் 4.5%. இந்த வாட்டி அவங்க அதிமுக கூட இல்லாம பாஜகவோட சேர்ந்து இருந்த கூட்டணியில் அவங்களோட வாக்கு சதவீதம் 5.5%, 1% அதிகரிச்சிருக்கு. அப்போ பாஜகவோட கூட்டணி இருந்தப்போ அதிமுகவோட வாக்கு சதவீதம் குறையுது, பாஜகவை விட்டு வரப்போ அதிமுகவோட வாக்கு சதவீதம் அதிகமாகுது. பாமகவுக்கு இது ரிவர்ஸ்ல நடக்குது. அதிமுகவோட இருக்கிறப்போ அவங்களுக்கு கம்மியா இருக்கு, வெளியில வரப்போ அதிகமாகுது. ஸோ இதுதான் அரசியல்ல மாறி மாறி நடக்கும்.